ஹலோ, வெல்கம் மை டியர் பேபி, வெல்கம். இன்னைக்கு உங்க வீட்டுல என்ன விசேஷம்? நத்திங். இதெல்லாம் உனக்காக தான். இதெல்லாம் எனக்காகவா? எஸ், உனக்காகவே தான். பேபி, இந்த ஏழையோட வீட்டுக்கு நீ எங்க வர போறேன்னு சந்தேகப்பட்டேன். வந்துட்டியே, அதுவே போதும். ஐயோ பாவம், நீ ஏழையா பின்ன இல்லையா? இந்த மாதிரி வைர நெக்லஸ் எல்லாம் என்னால வாங்க முடியுமா? நீ இதான் என் ஃப்ரெண்ட் ஆயிட்ட இல்ல, இனிமே நீ ஏழை இல்ல. சொல்றா, இந்த நெக்லஸ் எடுத்துட்டா மறுபடியும் நான் ஏழை ஆயிடுவேனே. ஏன் எடுக்கணும்? இது எப்போ உன் கழுத்திலேயே கிடக்கட்டும். அப்படின்னா இது எனக்கே எனக்கா? ஆமா, இது உனக்கே உனக்கு. உங்க வீட்டுல கேட்க மாட்டாங்க? இது மாதிரி இன்னும் நிறைய இருக்கு. நெக்லஸ், உத்தியானம், செயின், வளையல், மோதிரம் எல்லாம் எக்கச்சக்கமா இருக்கு. 10 பீரோ நிறைய பணம், 10 பீரோ நிறைய நகை. அடேங்கப்பா, நீ எவ்வளவு பெரிய பணக்காரி. என்னத்தான் எல்லாரும் ஆசைடுன்னு சொல்றாங்களே. அவங்கதான் ஆசைடு. நீ எவ்வளவு பெரிய புத்திசாலி. யார் என்ன சொன்னாலும் சரி, நீ கவலைப்படாத. உனக்கு நான் ஒருத்தி இருக்கேன். உனக்காக உயிரையே விடுவேன். இப்ப சொல்லு, இந்த கரையில கை வச்சு உயிரை விட்டுமா? ஐயோ வேண்டாம் சிங்கடி, வேண்டாம். நீ ரொம்ப நல்லவ. உன்னை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சு. இது நான் செஞ்ச பாக்கியம். உன்னை நான் விடவே மாட்டேன். நீ என்னை விட்டாலும் நான் உன்னை விட்டுடுவேனா என்ன? உட்காரு. இது உனக்குதான், இது உனக்குதான், எல்லாம் உனக்குதான். என் மேல உனக்கு எவ்வளவு ஆசை. எனக்காக நீ செத்து போறேன்னு சொல்ற. ஆனா நான் செத்து போயிட்டா கவலையே இல்லைன்னு அந்த முகர்கிட்ட சொல்லுது. எந்த முகர்கிட்ட? என் புருஷ முகர்கிட்ட தான். புருஷனை முகரகட்டேன்னு சொல்லலாமா? அவர் மட்டும் என்ன அசடு பேயின்னு சொல்லலாமா? அது மட்டுமா? இந்த கம்பெனிக்கு வரக்கூடாதுன்னு சொல்றாரு. அதுவும் சரிதானே. நீ எதுக்காக கம்பெனி போகணும்? போகாது. முகர்கிட்ட நீ ஒரு பக்கம் சேர்ந்துக்கிட்டா பேசுற. பேசி நான் எப்பவுமே என் பேபி பக்கம் தான். பாரு, நீ ஆபீஸுக்கு போனா உன் புருஷனுக்கு இடைஞ்சலா இருக்கும் இல்லையா? அதனாலதான் சொன்னேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அவளுக்கு ஒண்ணு இடைஞ்சலா இருக்காது. அவளுக்கு இடத்துல இல்லாம இருக்கலாம், ஆனா அவளுக்கு, எவளுக்கு? அந்த ராகினிக்கு. யார் அந்த ராகினி? உனக்கு விஷயமே தெரியாதா? அட பாவமே, எனக்கு தெரிஞ்ச விஷயம் உனக்கு தெரியாம இருக்க கூடாது. என்னது? அந்த ராகினியில உன் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு. ஓஹோ, நீ தானே வந்தியா? இல்ல, இது வேற மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப். புரியல? வீட்டுல பொண்டாட்டிங்கிற பேர்ல நீ, ஆபீஸ்ல பொண்டாட்டி மாதிரிங்கிற பேர்ல அவ. மாதிரி பொண்டாட்டியா? ஆமா. இந்த ஆம்பளைங்களுக்கு பொண்டாட்டி விட பத்தாட்டி மேலதான் ஆசை அதிகம். எங்க அப்பா எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா பொம்மை எனக்கு தான் சொந்தம். நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். ஊமக்கொட்ட மாதிரி நிக்கிறது பாரு. அறிவுகிட்ட கழுத. கம்பெனி பக்கம் வரக்கூடாதுன்னு உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். நான் சொன்னதா ஒரு பொய்ய சொல்லி கம்பெனி கேஸ் கிட்ட 10,000 வாங்கியாமே. வாங்கியா இல்லையா? அந்த பணத்தை என்ன செஞ்ச? வரி கொடுத்திருப்ப, எனக்கு தெரியாதா? தெருவில் இருக்கிற ஐஸ் போட்ட இன்னும் பல்ல எடுத்துட்டு ஓடி போய் வாங்கி சாப்பிட்டுருப்ப. அந்த சமயத்துல ரோட்ல போன எவனாவது கார்ல இருந்த பணத்தை எடுத்துட்டு போயிருப்பான். கண்டுபிடிச்சீங்க? மூஞ்சி இப்படித்தான் கழுத்துல இருந்த வயிறு நிக்கிறத யாருகிட்டயே கழட்டி கொடுத்துட்டு போலிய மாட்டிட்டு வந்து ஏமாத்துறேன். இப்போ பணத்தை பறி கொடுத்துட்டு வந்து நிக்கிறேன். அது மட்டும் இல்ல, என் கையில கடந்த 2 ஜோடி வயிறு வளையலும் காலி. இது போலி. அடி பாவி, உனக்கு வர வேலை இல்லையா? கையில கழுத்த கடந்ததா பறி கொடுத்துட்டு வந்து நிக்கிறான். இவ்வளவு தொலைச்சு தரம் நிறுத்துற. இன்னும் வார்த்தை சொல்றேன். இதை சொல்றதுக்காகத்தான் அந்த புயவை இந்த அந்தஸ்தை கொடுத்து உன்னை உச்சியில வச்சுட்டு போனாரா? வீடு கட்டவனே, இவளை நீ தொலைச்சு தலைமுழுகணும்னா இவளால உனக்கு கிடைச்சிருக்கிற கோடீஸ்வரங்கிற பேரையும் தொலைச்சு தலைமுழுகணும். அதுக்கு நீ தயாரா? சொல்லுடா, சொல்லு. அம்மா ஜனா,
மத்தவங்க வாழ்க்கையில ஒரு நஷ்டம் ஏற்பட்டா பதிலுக்கு ஒரு லாபம் ஏற்படும். ஆனா உன் வாழ்க்கையில ஒண்ணு போனா எல்லாமே போயிடும். என்ன பேராசையோட அத்திவாரத்துல நீ அமைச்சுக்கிட்ட வாழ்க்கை. அதுக்காக இந்த நிர்மூலத்தோட கடைசி வரைக்கும் நிம்மதிதான் வாழ சொல்றீங்களா? இந்த கேள்விதான் என்ன சிந்திக்க வைக்குது, உன் மேல சந்தேகப்படவும் வைக்குது. என் பிள்ளை சரண புத்தி உள்ளவங்கிறது ஏற்கனவே எனக்கு தெரியும். ஆனா சபல புத்தியும் உள்ளவங்கிறது இப்பதான் புரியுது. இத பாருடா, விளையாட்டாவோ வேடிக்கையாவோ கௌரி கிட்ட எப்படி வேணாலும் நடந்துக்கோ, கவலை இல்லை. ஆனா அவளுக்கு நீ துரோகம் பண்றதா என்னைக்கு என் மனசுல படுதோ அன்னைக்கு உன் விரோதி வேற யாரும் இல்ல, உங்க அம்மா தான்.